ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் தான் அந்த ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 1961 has become 2025. பட் இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டதுனால ஆக்ட் 1961 இனிமேல் வேலிடே கிடையாதான்னு கேட்டால் நாட் நெசசரிலி. ஒய் ஷுட் ஸ்டில் ஆக்ட் 1961 பி வேலிட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்மளோட டைம்லைன் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான் இன்கம் ஏப்ரல் 25லேருந்து மார்ச் 26 வரைக்கும் ஏர்ன் பண்ண இன்கம், ப்ரீவியஸ் இயர் 25-26 ஏர்ன் பண்ண இன்கமுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது இப்போ கரண்ட்லி 26-27, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது 26-27 பீரியடில், அசஸ்மெண்ட் சப்சிக்வெண்ட்டாக நடக்கும், தென் அப்பீல் அதுக்கப்புறம் நடக்கும், பெனாலிட்டி ரீஃபண்ட் இது எல்லாமே எப்போ நடக்கும்? ஆஃப்டர் மார்ச் 2026. அப்போது என்னோட இன்கம் தான் ஏப்ரல் 25 டு மார்ச் 26 தவிர ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் இஸ் ஹேப்பனிங் பியாண்ட் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் தட் பீரியட் the old law and new law will coexist. But how long will it coexist அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு clear timeline கிடையாது. But they tell you the purpose of existence. அந்த எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிரான்சிஷனல் செக்ஷன் ப்ரொவிஷனோட சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் 1961 ரீப்ளேஸ்ட் ஆக்ட் 1922. அந்த ஆக்ட் 1922 ரீப்ளேஸ் பண்ணும்போது செக்ஷன் 297ல் 14 டிரான்சிஷனல் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. So this is what was given there. Now this is addressed by section 536 of Act 2025. So இந்த 536ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 இருந்ததை வந்து 22 transitional situations-ஆ மாற்றிருக்காங்க. இந்த 536 ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ensure that old framework continues for the earlier period. First. Second, the terminology is aligned between the old and new law. For example, இப்போ ப்ரீவியஸ் இயர்னு யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ டேக்ஸ் இயர்னு சொல்கிறோம். அப்போ இனிமேல் நான் டேக்ஸ் இயர்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் த ப்ரீவியஸ் இயர் ரெஃபர்ட் இந்த இயர்லியர் இயர் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி சிங்க் இருக்கணும்ல, அந்த அலைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஹவ் அலோட் த டிரான்சிஷன் டு என்ஷூர் தட் எஸ்டாப்ளிஷ்ட் பொசிஷன்ஸ் வந்து அன்செட்டில் ஆகாமல், போன ஆக்டில் நான் இதை இப்படி தான் மீன் பண்ணியிருந்தேன், இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன்னு கோர்ட்ஸு அத்தாரிட்டிஸ் conclude பண்ணிருக்காங்கன்னா that will apply in Act 2025 also. So this is what they have said in unsettling established provision. So இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னா, whatever has happened in the previous act that is relating to order-ஆ இருக்கலாம், ஒரு ரைட்டாக இருக்கலாம், ஒரு ப்ரிவிலேஜ், ஆப்ளிகேஷன், லயபிலிட்டி, இது எல்லாமே ஆக்ட் 1961 இருக்குது கண்டினியூ ஆகும். இப்போ ஆக்ட் 1961 ரிலேட்டடான அசஸ்மெண்ட்டுக்கு நான் அப்பீல் போகணுன்னா மை ரைட்ஸ் continues in accordance with Act 1961 because assessment happened per Act 1961. அதை தான் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா 536ல clause Cல வந்து they have clarified relating to the proceedings. அதாவது Act 2025 வந்ததுக்கு அப்புறமாவும் சில proceedings will happen in accordance with Act 1961. அது என்ன proceedingsனு கேட்டால், whatever is pending as on 31st March 2026. ஸோ அந்த அசஸ்மெண்ட் எல்லாமே எதுபடி தான் நடக்கும்? இப்போ ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்க நோட்டீஸ் வந்து ஆக்ட் 1961 படி தான் அசஸ்மெண்ட் நடக்கும், அப்பீல் நடக்கும், பெனால்ட்டி நடக்கும், ரீஃபண்ட் நடக்கும், எவ்ரிதிங். அதே மாதிரி ப்ரொசீடிங்ஸ் என்னவோ இன்றைக்கி தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட் எதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார் த பீரியட் ரிலேட்டிங் டில் 31st March 2026. அந்த பீரியடுக்கான நோட்டீஸை நான் இன்றைக்கி அனுப்பிச்சாலும் எந்த ஆக்ட் தான் அப்ளிகபிள்? ஆக்ட் 1961. ஏன்? பிகாஸ் த டிரான்சாக்ஷன் தட் இஸ் பீங் ப்ரொசீடட், கொஸ்டின்ட், ஸ்க்ரூட்டினைஸ்ட் பிலாங்ஸ் டு விச் இயர்? Previous year 25-26 or earlier. Which act was applicable then? Act 1961. அதுதான் கான்செப்ட் which is given in 536C. இன்னும் ஒரு further understanding வந்து, இப்போது சில விஷயங்கள் ஆக்ட் 1961 படி ஆல்ரெடி நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு ஒரு அப்ரூவல், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்போ இந்த மாதிரி இருந்த அப்ரூவல் வந்து வில் கண்டினியூ டு ஹோல்டு குட் இன் ஆக்ட் 2025 ஆல்சோ. அதே மாதிரி சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் ஆக்ட் 1961க்காக இஷ்யூ பண்ணது எல்லாமே வில் ஹோல்டு குட் ஃபார் ஆக்ட் 2025 ஆல்சோ, ப்ரொவைடட் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். போன ஆக்டுக்கும் இந்த ஆக்டுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இட் வில் கண்டினியூ டு ஹோல்டு குட். அதே மாதிரி போன ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே போன ஆக்டில் சொல்லியிருந்தால் அது இந்த ஆக்டுக்கும் தான் அப்ளிகபிள். ஏன்? பிகாஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் பர் 1961 and 2025 ஆர் நாட் இன்கன்சிஸ்டன்ட். ஆஸ் லாங் as it is consistent, பழைய அப்ரூவல் இஸ் வேலிட், பழைய சர்க்குலர் இஸ் வேலிட், பழைய நோட்டிஃபிகேஷன் இஸ் வேலிட், பழைய ஸ்கீம் இஸ் வேலிட். ஸோ இதுதான் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கான்செப்ட். இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புது இன்கம் டேக்ஸில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா learn.itsmuthuca.comல போயிட்டு மாஸ்டர் கிளாஸ் என்ரோல் பண்ணுங்கள். Get access to the whole course and master the new income tax law. Thank you.